வானத்தை தாண்டும். குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டித் தருவது நமது திட்டம். அன்புள்ள முதல்வருக்கு அருட்செல்வன் எழுதுவது அழகான வீட்டுக்கு நன்றி என்றும் ஒழுகாத வீட்டுக்கு நன்றி. மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். வணக்கம். திமுக செய்திகள். திருவொற்றியூர் நகர திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை நகர செயலாளர் திமு தனியரசு அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தினார். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு KPP சாமி அவர்கள் வீர வணக்க நாள் சிறப்புரையாற்றினார். குத்தாலம் சட்டமன்ற உறுப்பினர் க அன்பழகன் அவர்களும் மாநில மீனவரணி அமைப்பாளர் பெர்னார்ட் அவர்களும் நகரமன்ற உறுப்பினர் KP சொக்கலிங்கம் அவர்களும் சொற்பொழிவாற்றினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மின்சார வாரிய ஆலோசனை குழு உறுப்பினர் KP சங்கர் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தார். மொழிப்போர் தியாகிகள், குறிப்பாக தாளமுத்து நடராசன், திருச்சி கீழப்பழுவூர் சின்னச்சாமி, விருகம்பாக்கம் சிவலிங்கம், சென்னை அரங்கநாதன், சத்தியமங்கலம் முத்து, ஐயன்பாளையம் வீரப்பன் போன்ற பல தமிழ் பற்றாளர்கள் தங்களுடைய தேக்குமர தியாகங்களை தமிழ் காக்க தீயுக்கு இரையாக்கிறார்கள். மொழிப்போரில் சிறை சென்று அந்த சிறையிலேயே உயிர் நீத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு வரலாறு. கங்கையை கொண்டான் தமிழன், கடாரத்தை வென்றான் தமிழன், இமயத்திலே புலிக்கொடி ஏந்தினான் தமிழன், ஏன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி என்று இந்த இயக்கத்தின் மேடைக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அதேபோல் திருவொற்றியூர் மேடைக்கு இன்னும் ஒரு தனி சிறப்பு உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை எப்படி மாலை நேர கல்லூரி என்கிறனோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை ஒரு பூக்கடை. ஆனால் அதிமுகவினுடைய மேடை ஒரு சாக்கடை. அதிலிருந்து என்ன வர வேண்டுமோ அதுதான் வரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை பூக்கடை என்று சொன்னால் அதிலிருந்து நறுமணம் தான் வர வேண்டும், நல்ல கருத்துக்கள் தான் வர வேண்டும் என்று அன்பழகன் சொல்லவில்லை, அண்ணா சொல்லி சென்ற வார்த்தை. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு அடித்தளமாக இருந்த போராட்டம் மொழிப்போர் 1965. மொழிப்போர் வீர வணக்க நாள். மொழிக்காக, தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, மொழிக்காக உயிரிட்ட அந்த மறைந்த மாவீரர்களுக்கெல்லாம் ஒரு வீர வணக்க நாள் நடத்துகிறார் என்றால் உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்று உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா கலைஞர் அவர்கள் தன்னுடைய பள்ளி பருவம் 18 வயது முடிந்து திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணை தேடி தேடி வந்த கோழையர் நாடு இதுவல்லவென்று தமிழ் கொடியை ஏற்றி தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக என்று தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பொது வாழ்விலே அர்ப்பணித்து பொது வாழ்விலே பொன்விழா கண்ட தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள்